டேய் நீங்கள் வயசான ப்ரீடர் விட்ருக்கீங்கன்னா வயசான ப்ரீடருக்கெலாம் டெய்லி லோடு மாவு கொடுக்கணும். டெய்லி காலையில் ஒரு 5 உருண்டை இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டை 5 உருண்டை லோடு மாவு கொடுக்கணும். கூப்பிட்டு கொடுத்தீங்கனாலே வாங்கி சாப்பிட்றோம், கீழே போட்டிங்கனாலும் எடுத்து சாப்பிட்றோம். அதுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ தான் பொட்டை மீக்கும், நல்லா மப்பில் இருக்கும், பொட்டை மீக்கும். நிறைய பேர் கோழியை களத்துக்கு கொண்டு போகும்போது தான் லோடு மாவு போடுவோம், அந்த 15 நாளில் போடுவோம். அப்படிலாம் போடக்கூடாது. அதுக்கு முன்னுக்கூட்டியே ஆல்ரெடி அது லோடு மாவு போட்டு தயாரில் தான் இருக்கும், மப்பில் தான் இருக்கணும். நம்ம களத்துக்கு கொண்டு டெய்லி கொடுக்க சொல்லலை, ஒரு நாள் 2 நாளைக்கு ஒருக்க, 3 நாளைக்கு ஒருக்க, வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் கொடுத்தாலே போதும். நல்ல மப்பிளாக இருக்கும். ப்ரீடருக்கு நீங்கள் டெய்லி கொடுக்கணும், கண்டிப்பாக ப்ரீடருக்கு டெய்லி கொடுக்கணும். அப்போ தான் வயசான ப்ரீடர்கள்லாம் பொட்டை மீக்கு நல்லா தெம்பில் இருக்கும், மப்பில் இருக்கும். தெம்பில் இருக்கும். கூண்டுக்குள்ளே இருக்க சேவலுக்குமே நீங்கள் வாரத்தில் 2 நாள் 3 நாள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து லோடு மாவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து ப்ரீடருக்கு, கூண்டுக்குள்ளே இருக்க கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் லோடு மாவு கொடுக்க சொல்ல வந்து அந்த கோழிகள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும், தெம்பாக இருக்கும். இப்படி தான் ப்ரீடருக்குலாம் ஒரு பீஸ் நம்ம இப்படி வச்சுட்டு சின்ன குஞ்சுகள் இருந்தால் இருக்கலாம், இந்த மாதிரி விடலாம் நிற்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாம் பட்டாக்கெலாம் ஒரு பீஸ் தூக்கி போட்டோம்னா வாரத்துக்கு 2 போட்டால் சின்ன குஞ்சுகளுக்குலாம் ஒரு வாரத்துக்கு 2 பீஸ் 3 பீஸ் பாருங்க, இளம் பட்டா வருது பாருங்கள். இந்த மாதிரி இளம் பட்டாக்குலாம் போட்டிங்கன்னா நல்லா தின்னுட்டு நல்லா மப்பிலே இருக்கும். சேவலுக்கு நல்லா ஊட்டமாக இருக்கும், எந்த ஒரு நோயும் அட்டாக் பண்ணாது. இந்த தோட்டத்தில் ஒரு ப்ரீடர் இருக்குது. நம்ம வந்து ப்ரீடர்லாம் பிரித்து போட்டிருப்போம், வேறு இருக்கும். பாருங்கள், தூக்கி போட்டாலே போதும், அதுவாக பெருக்கி தின்னுங்க. தூக்கி போட்டாலே போதும், இந்த ப்ரீடர் எடுத்துக்கிட்டோம், சின்ன கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் முக்கியமாக ப்ரீடர் போடுவேன். இப்போ நான் கேமரா எடுத்ததுனால கொஞ்சம் பண்ண முடியல. நம்ம என்ன கொடுத்தாலும் கைண்டு கொடுத்தா வாங்கி சாப்பிடும். கூண்டுகளை அந்த கேப்புகளை கொடுத்தா போதும், கேப்புகளை எடுத்து வாங்கி அப்படியே சாப்பிட்றோம். நம்ம அப்படியே உள்ள எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்கும். இது ஒரு கல்வா, அதுக்கு ஏற்ற ஒரு பொட்டை ஒன்று ஜோடியாக இருக்கும். அவ்வளோதான் லோடு மாவு. இது உள்ள ஒரு இதுவும் அதேமாரி தான், எல்லாமே கையில் வாங்குவோம், பொருட்கள் கையில் வாங்கி சாப்பிடும். கூண்டுக்குள்ளே இருந்தாலுமே வாரத்துக்கு 2 நாள் லோடு மாவு உள்ளே இருக்க பொட்டைக்கும் சேவலுக்கும் போடணும். உள்ளே போட்டாலே போதும், எடுத்து சாப்பிட்றோம். நிறைய பேர் கோழியை வந்து சண்டை விடுவோம். இப்போ ஒரு ஜோடி காமிச்ச பிறகு நிறைய பேர் வந்து கோழிக்கு வந்து லோடு மாவு போடுவீங்க. அது கரெக்டு தான். ஏன்னா சில சேவல் வந்து லோடு மாவு போட்டு சண்டை போடும், சில சேவல் வந்து தண்ணி அறையில் சண்டை போடும். அந்த மாதிரி சேவல்களுக்கு வந்து நீங்கள் லோடு மாவு வந்து தண்ணி அறையில் போடுற சேவலுக்கு அந்த டயத்தில் போடக்கூடாது. லோடு மாவு வந்து இந்த மாதிரி இப்படி சும்மா நிற்கும்ல, சும்மா நிற்கிற டயத்தில் லோடு மாவு கொடுத்து வைக்கணும். இப்படி டயத்தில் கொடுத்து வச்சு பட்டா நல்லா ஊற்றமாக இருக்குமா, சண்டை விடுற டயத்தில்